எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கு. அதாவது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, பெரிய அட்வான்ஸ் சர்ஜரி, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறீங்களே டாக்டர், அதோட காஸ்ட் எப்படி இருக்குது? நான் ஓப்பன் சர்ஜரினா ரொம்ப சீப்பாக பண்ணிடுவாங்க, இது ரொம்ப சார்ஜ் பண்ணுறது மாதிரி இருக்குமா? அதோட அப்படின்னு ஒரு ஐயம், ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நுண்துளை அறுவை சிகிச்சையில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சில அட்வான்ஸ் டிவைசஸ் அதில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் இதில் நுண்துளை அறுவை சிகிச்சையில் நீங்கள் பார்க்கணும், அந்த ரெக்கவரி இஸ் கோயிங் டு பி வெரி ஃபாஸ்ட். அதாவது பொதுவாக ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 10 நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னா இங்கே ஒரு 3 or 4 டேஸில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பேலன்ஸ். நீங்கள் 10 நாளைக்கு இருக்கும்போது அதற்கான எக்ஸ்பென்சஸ், மெடிசின் சார்ஜஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. பட் 3 to 4 டேஸ் இருக்கும்போது அதே டைமில் அந்த ஒரு 6 or 7 டேஸ்க்குள்ளே எக்ஸ்பென்சஸ் கம்மியாக போகுது. ஸோ இது ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது பேலன்ஸ் ஆகி தான் வரும். லேப்ரோஸ்கோபி டெஃபினட்டாக ஹேஸ் காட் செவரல் அட்வான்டேஜஸ். அது ஓவரால் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். அது ஸ்பெஷலாக எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் மிக நாமினல் ரேட்டில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போக நம்முடைய மருத்துவமனையில் இன்சூரன்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான டீட்டெயில் பில்லிங் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதையும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் இந்த லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸும் நிறைய அதில் கிளைம் ஆகுது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கார்டு ஹோல்டரும் நீங்கள் இந்த லேப்ரோஸ்கோபிக் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளலாம்.